ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று சொல்லியிருந்தால ஒரு டாக் வந்து 5 பப்பி ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம், அடைக்கலம் கொடுத்துருந்தேன்ட்டு. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நான் அடைக்கலம் கொடுத்துருந்தேன். நீங்களும் உங்கள் வீடு பக்கத்தில் எதனா இருந்தால் இது மாதிரி கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா குட்டி போட்ட டாக் வந்து இதுவாக இருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல தான் டாக் வந்து குட்டி போட்டிருந்தது. ஆக்சுவலாக அந்த மேலே இருந்த செவர் மேலேயே தண்ணி கசிஞ்சு மழை பெஞ்சதுனால அப்படியே தண்ணி கசிஞ்சு அந்த செடி மூலிமா கீழே இறங்கி அந்த குழிக்குள்ளே வந்து தண்ணி இறங்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, பாத்ரூம் டோரை வந்து ஒரு வேஸ்ட் வண்டி இங்கே நிற்கும், அந்த வண்டி மேலே சாய்ச்சி அப்படியே ஒரு வீடு மாரி டென்ட்டு கொட்டா மாரி கட்டிட்டோம். பார்த்தீங்களா, எல்லாம் எப்படி ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அழகாக வந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், 5 பப்பி இருக்குது கைஸ். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாம் தூக்கத்தில் நைட்டு மழையில் குள்ளூரில் தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆற்ற அழகாக பால் கொடுத்துட்ருக்கு பாருங்களேன் சாஞ்சிக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல வரல, நல்லது, இது ஒரு நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். பாருங்கள், ஸ்கூபியும் வந்துட்டா என் கூட. யார் அது குட்டீஸா, யார் அது சத்தம் போடுறது அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டா. என்ன பண்ணுறது பாருங்கள், காலையிலே நான் செக் பண்ணியிருந்தேன் ப்ரஷ் பண்ணையில். அப்போ வந்து பார்க்கையில் அம்மா எப்படி இருக்குது பார்த்தேன். அம்மா நல்லா நைட்டெல்லாம் நல்லா நனைஞ்சிருந்ததா என்னன்னு தெரில பாருங்கள். ஒரு சாக்கு பை கீழே போட்டு அது கொஞ்சம் இதமாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். ஒரு தப்பு பண்ணிட்டேன், வெறும் அப்படியே மண்ணு தரையிலே போட்டுட்டேன். சாக்கு வந்து அப்படியே ஊறிடும், அதை நான் கவனிக்கலை. இப்போ அதை மாற்றணும், நான் மாற்றிட்டு நான் டெய்லி செக் பண்ணிக்கிறேன். நாய் நன்றி உள்ளது, நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் காலம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா கைஸ், எல்லா குட்டியுமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஓகே, இதே போல் உங்கள் வீடு பக்கத்தில் வேறு எதனா குட்டி இருந்ததுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு வாயில்லா ஜீவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. see you in the next video. bye bye.